ஸ்தோத்திரம். 2 கைகளில் ஆணிகள் அடித்து, 2 கால்களில் ஒரே ஒரு ஆணியை அடித்து, 3 ஆணிகளுடைய ஆதாரத்தில் ஒரு முழுமையான உடல் அது தொங்குமானால் அது எவ்வளவு வேதனை ஏற்படுத்தும் என்பதை நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஜீவன் போகாது, ஆனால் அந்த வேதனை பெருகி கொண்டே இருக்கும். தண்ணீர் இல்லாதபடிக்கு, உணவு இல்லாதபடிக்கு, ஸ்தோத்திரம், வலியோடு வேதனையோடு கூக்குரலோடு கூட ஒரு ஆத்மா மரணத்தை சந்திக்கக்கூடியதான கொடிய மரணம். அந்த மரணத்துக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பிலாத்துவும் ஏரோதுவும் பிரதான ஆசாரியர்களும் இன்னும் சில யூதர்களும் ஒப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய மிகப்பெரிதான அந்த கிருபையை பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் மரித்து போகிறார், ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை விட்ட உடனே அதுக்கு அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கனாக்க, அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கதோமும் போய் கேட்குறாங்க. நிக்கதோம் பேர் சொல்லப்படாது, ஆனால் அடக்கம் பண்ணப்படும் பொழுது இந்த ராத்திரியில் வந்ததான அந்த சீசன் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் பூசப்படுவதற்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்ததான ஒரு பெரிய கலவையை 100 ராத்தலை கொண்டு வந்து கர்த்தருடைய சரீரத்தில் பூசினான். அப்போ அடக்கத்தை யார் செய்தது? யாருக்கு அறிவிக்கப்படும்னாக்க, பிலாத்துவுக்கு அறிவிக்கப்படும், ஏரோதுவுக்கு அறிவிக்கப்படும், பிரதான ஆசாரியர்களுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது இருந்ததான விசுவாசம் இந்த நிக்கதோமுக்கு பயமே இல்லை. ஆமாம், இயேசு கிறிஸ்துவ நான் சீசன் தான், இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டேன் தான், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. ஏன்னாக்க யூதருடைய அந்த சபையில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்ததான நபர் தான் இந்த நிக்கதோமு. அதனால தான் பகலில் வந்தாக்க யூதருடைய அந்த மகா சபையில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இயேசுவை ரகசியமாக வந்து சோதிக்கிறான், கேள்வி கேட்குறான். ஆனால் மனம் திரும்பாமலே பின்மாறி போகிறான். ஒரு கட்டத்தில் மீண்டுமாக அவன் இருதயத்தில் தேவன் சொன்னதான அந்த சத்தியமானது அவனுடைய இருதயத்தை தொட்டது. அப்போ தான் அவன் என்ன பண்ணுறானாக்க, இயேசுவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான்.